ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி இந்த பக்தி சேனல் மூலமாக வராகி அம்மாவுடைய அருமை பெருமைகளை பார்த்துட்ருக்கோம். தினமும் அவங்க அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அதி அற்புத தேவதை தெய்வம் யார் என்று சொன்னால் ஸ்ரீ வராகி அம்மா. அவங்களுக்கு இந்த பூமியை அவங்க வசம்தானே. கடல் கடந்து எல்லா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி வராகி அம்மாவோட அற்புதங்கள் அதீதம். ஏன்னா வராக அவதாரத்தில் பூமி தாயை மீட்டெடுத்து வராகி மூர்த்திக்கு கொடுத்தவங்க இல்லையா. அப்போ இந்த பூமி முழுக்கும் வராகி அம்மாவுக்கு தானே சொந்தம். அவங்க ஒரு நொடியில் ஒரு உலகத்தில் இருக்கின்ற பல பேருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க. வாழ்க்கையில் மட்டும் அற்புதம் நிகழ்த்தலை, ஒவ்வொரு இல்லத்திலும் அற்புதம் நிகழ்த்துறாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடல் கடந்து இருக்கின்ற கனடா மாகாணத்தில் இருக்கின்ற அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற திருமதி பால சுதர்ஷினி அவங்களுடைய இல்லத்தில் அம்மா தினமும் ஒரு அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க. அவங்களும் கடும் வெயில் கடும் குளிர் எப்படி இருந்தாலும் கனடாவுடைய கால சீதோஷ்ண நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் காலையில் மாலையில் இரவு எப்படி இருந்தாலும் சரி அந்த அம்மாவுக்கு அந்த போஷித்தல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அருமையான போஷித்தலை யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா பாலசுதர்ஷினி அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். என்னுடைய யூடியூப்பில் நிறைய ஸ்லோகங்கள் பார்த்துருப்பேன். அந்த ஸ்லோகத்தில் வர அந்த அம்பாளோட அபிஷேகங்கள் எல்லாமே என்னுடையது இல்லை, இந்த பாலசுதர்ஷினி அவர்களுடையது. அவங்க வீட்டில் நடைபெறுகின்ற பூஜை விடிகாலையில் கனடாவில் அவங்க அவ்வளோ அழகாக அற்புதமாக தொடர்ந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. தேடி தேடி போய் அம்பாளுக்கான விஷயங்கள் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு வாழ்கின்றவர்கள் யாருக்கு வராகியம்மா கேட்டாலும் எப்படியாவது அதை வர வச்சு அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறது தான் இவங்களுடைய பெரும் பாக்கியம். தினமும் வராகியம்மா அற்புதம் நிகழ்த்துறாங்க. அதில் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதிசயமாக பார்க்க போகிறீங்க. எலுமிச்சம்பழம் என்றாலே ஒரு தேவகனி. அந்த தேவகனி தெய்வீக கனி என்று சொல்லுவாங்க. அதில் இந்த அம்பிகை வராகியம்மா எவ்வளோ அழகாக அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்ற அதிசயத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்களே என்று சொன்னால் நாளும் விளக்கிலே அதிசயங்கள் நடக்கும். இவங்களோட வீடியோ அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு தினமும் வீட்டில் விளக்கொலியில் அதிசயம் நிகழ்த்துவாங்க. அந்த உலகத்தில் முதல்ல விளக்கில் மகாலட்சுமி அவதாரமாக அம்பாள் காட்சி அடித்தது என்னுடைய வீடில். அதை தொடர்ந்து என்னுடைய விளக்கில் அதை தொடர்ந்து இவங்க என்னை ஏற்றுக்கொண்டு வராகியம்மாவுடைய பக்தியில் ஒருத்தங்களாக இவங்களும் என்னோட குழுவில் இணைந்திருக்காங்க. அந்த பக்தியின் அடிப்படையில் அவங்க அனுதினமும் கோயில் எப்படி 6 கால பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி அம்பாள் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வெறும் வராகியம்மாக்க மட்டும் இல்லை, அவங்க விநாயகருக்கு கருமாரியம்மனுக்கு எல்லாம் செய்வாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட சுதை சிற்பமாக இருக்கின்ற கருமாரியம்மனுடைய அந்த விக்கிரகத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாகமாகவே நாக்கி நீட்டிட்டு வெளில வரா மாதிரியான காட்சி பதிவு, அந்த ஒரு ஆடியோ பதிவும் நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக பக்தினா எப்படி இருக்கணும்னு உதாரணமாக இருக்கவங்க இந்த பாலசுதர்ஷினி. அவங்க பக்தி நிமித்தமாகும் வராகி அம்மா பற்றியும் இறை பக்தியோட முக்கியத்துவம் பற்றியும் இப்போ பேச போகிறாங்க. வணக்கம் பாலா. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த நாள்ல நான் கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அம்மா. எனக்கு நீங்க சொல்லவே புள்ளரிச்சு கொண்டு வந்துட்டுது. நீங்க சொல்ல நான் இவ்வளவுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைம்மா, நான் தினமும் உங்களுடைய பதிவுகளை பார்த்துட்ருக்கேன்ல பாலா. தினமும் வீட்டில் விளக்கொலியிலேயும் அம்மா வரதும் எவ்வளோ அழகாக பக்தியோடு விளையாடிட்டு போகிற அதிசய காட்சிகள்னால் நம்ம தினமும் நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்கல்ல, அந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கோம். வராகி அம்மா பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாலா. இது பெரிய பாக்கியம்மா, இது பெரிய பாக்கியம் அம்மா. இந்த நாள்ல அம்மா என்ன உங்களோட கதைக்க வச்சிருக்காரு, நீங்களும் அனுப்பியிருக்காரு கதைக்கிறதுக்கு. அதை வச்சுதான் நான் எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போயிருக்கேன். நான் சொல்லுங்கம்மா. வராகி அம்மா பற்றி நீ சொல்லுமா. அவங்க உங்களோட கடல் கடந்து கனடாவில் இருக்கீங்க. நீங்கள் சிலோன் சேர்ந்தவங்க, இலங்கை வாசி, கனடாவில் இருக்கீங்க. எவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வராகியம்மா எப்படி கும்பிட ஆரம்பிச்சிங்க? அந்த வராகியம்மா உங்கள் வாழ்க்கையில் தினமும் நிகழ்த்துகிற அதிசயங்களை சொல்லுங்கம்மா. எனக்கம்மா சின்னல இருந்து சாமி கும்பிட்ற ஆசை இருக்குது. ஆனா தாய்மால விட்டு போச்சு நிறைய. அப்புறம் நிறைய மன கஷ்டங்கள். எங்க போய் எனக்கு ஏதாவது சொல்யூஷனுக்கு அம்மா கல்யாணம் கட்டாப்புல அம்மா கூட இருக்கல. அதுதானே
அதால எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் தான் நான் தேடிக்கொண்டிருந்தது. முதல் மாமி இருந்தா, அப்புறம் அவ எனக்கு இது தவறிட்டா. அப்ப அதுக்கு அப்புறம் தேடிக்கொண்ட சமயத்துல எனக்கு தான் யூடியூப்ல கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு டைம் இல்லையம்மா உங்களுக்கு இங்க வரையும் கொண்டு இல்லாதவ இந்தியாவில இருந்துட்டு நினைச்சிட்டு விளக்குல தான் அவக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 3 வெள்ளிக்கிழமை போட்டிருப்பேன் அவக்கு விளக்கு. அம்மா நீங்களா நினைச்சா வாங்கோ எனக்குண்டு. அப்படி ஒரு பூஜா ஸ்டோர் அது நார்த் இந்தியன் ஸ்டோருக்கு போயிங்க. அதுல நிறைய குட்டி குட்டியா ஒரு 150 விக்கிரகிட்ட இருந்து எல்லா சாமிகளும். அதுக்குள்ள அம்மாவை பார்த்தேன். ஆனா முதல் நான் நினைச்சது வந்து அவர் வராக மூர்த்தி என்று. பிறகு தூக்கி பார்க்க கீழே டேக்ல போட்டிருந்துச்சு, இது பேர் போட்டிருந்தது வராகி என்று. ஆனாலும் மேக்சர் பண்ணிட்டு என்னால அச்சோ சில பேர் சொல்லுது நம்ம உக்குரமா இருப்பினவன்னு சொல்லி, ஆனாலும் கையில கிடைச்சா விட்டு வர முடியாம தூக்கி கொண்டு வந்துட்டு அம்மாவை விட. அதுக்கு பிறகுதான் அவ எப்படி நான் அவாக்கு எப்படி சாப்பாடு வைக்கிறது, எப்படி அவாக்கு கும்பிடுறது, அபிஷேகம் செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நான் ஒரு கோயிலுக்கும் போயில்லை இங்க வராகி கோயில். அதனால பிறகு யூடியூப்ல தான் அவ பற்றி தேடிக்கொண்டிருக்கல உங்களோட வீடியோ கிடைச்சது. நீங்களும் அப்ப உங்கள்ட்ட ஒரு வராகி அம்மா வந்திருக்கிறான்னு சொல்லி நான் 40 நாள் செய்ய போறேன்னு சொன்னோன்னே, ஓ எனக்கு வந்திருக்கிற அம்மா அவரோட சேர்ந்து நானும் செய்வோம் ஒழிக்கிட்டு இருந்தார் அம்மான்னு. நிறைய அதிசயங்கள் அதுல இருந்து. இப்போ அம்மாக்கு காலமே 40 நாள் முடிஞ்ச அப்புறம் எனக்கு பெரிய யானை பலம்னு சொல்லலாம். அம்மா இருக்கிறான்றது தான் நம்பிக்கை. எல்லா பிரச்சனைகளும் அதே மாதிரி தான் இருக்கு, எல்லாம் வந்து போகுது. ஆனா அம்மா பார்த்துட்டுப்பான்னு சொல்லி அவட்ட பொண்ணை கொடுத்துட்டேன். நான் இனி அதை பற்றி எல்லாம் நான் ஒரு பண்ணக்கூடாதுன்ற தைரியம் அம்மா. விளக்குல என்னென்ன மாதிரினா காட்சி அடைச்சிருக்காங்க பாலா உங்களுக்கு விளக்குல அம்மா? அம்மா முதல் வந்து அவன் அப்படியே முகரூபத்தோட வராக ரூபத்தோட தலையில ரோஜா பூ வச்ச. எனக்கு பூக்கள் கிடைக்காது. நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்ச் மாதத்துல. இங்க அப்பதான் ஸ்னோ எல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வர டைம். அப்ப எனக்கு பூக்கள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. அப்ப நான் குரூப்ல வேற ஷேர் பண்ணிருக்கேன், இப்படி எனக்கு முடியல பூக்கள் கிடைக்குது இல்லையாண்டு. ஆனா அவ முதல் பூவோட எனக்கு காட்சி கொடுத்தா. எனக்கு அது பெரிய அதிசயமா இருந்துச்சு. என்னண்டா அவ குடுக்காட்டியும் அவ ஏத்துக்கொண்ட இதை கொடுத்துருக்கா, எனக்கு கிடைச்சிட்டுன்ற மாதிரி. அதுக்கு பிறகு வந்து நிறைய அந்த அவாண்ட முகம்தான் கூட வர்றது எனக்கு. ஏன்னா எனக்கு முகத்தை பார்த்துத்தானே தெரியும் அம்மா தான் வந்திருக்கான்னு சொல்லி. வேற ஒருத்தரும் எனக்கு தெரியாதுதான் வேற உருவத்துல. அதான் அம்மா எனக்கு இப்படி காட்சி கொடுப்பான்னு சொல்லி நான் நினைச்சு கொண்டேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துல வராகி அம்மாவா தோற்றம் அடிச்சது எப்படி நடந்த அந்த அதிசயம்? அது வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது என்னன்னு சொன்னா, எனக்கு பிள்ளைகள் 2 பேரும் வழியில கூட்டி கொண்டு போய் சொல்லி எல்லாம் இங்க தொந்தரவு பண்ணி கொண்டு வந்ததால எனக்கு அவாவட்ட பூஜையில போக்கஸ் பண்ண முடியல. அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்தது. அப்ப திடீரென்று சமையல் செய்யக்குள்ள பிரிச்சு துறக்கைக்குள்ள லாட்சியில கண்ணாடிக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் அம்மாண்ட முகம். அப்ப எதுக்கு 3 டோட்டா தெரியுது டப்புடு தூக்கி பார்க்க எனக்கு அம்மா அப்படியே தானா. அப்போ அம்மா நீங்க நான் வீடு ஃபுல்லா வந்துட்டேன்ற மாதிரி அம்மா காட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீ மஞ்சப்பட்டு பெறத்தவில்லைன்ற மாதிரி. அதோட முதல் வந்து நான் வீட்டுல எல்லாம் மாமிசம் இருந்தது. இப்ப எனக்கு அம்மா வந்ததுல இருந்து இப்ப 1 இயராவது வீட்டுல ஒரு மாமிசம் வந்ததில்லை வீட்டுக்குள்ள. அது பெரிய அதிசயம். வீட்டுல தாங்களா எல்லாரும் விட்டுட்டோம். வெளியில போய் வாங்கி சாப்பிட்டு வீட்டை வர மாட்டேன் கொண்டு வந்தோம். எனக்கு பெரிய சந்தோஷமா. இது எவ்வளோ பெரிய அதிசயம். இவங்க வந்து என்னுடைய யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்க தினமும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்துவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா விடிகாலையில் 4:30 மணிக்கு எழுந்து, கனடா டைம் 4:30 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் பூஜை பண்ணி எனக்கு தினந்தோறும் அந்த பூஜையை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்பொழுது தான் இவங்க அதான் சொல்கிறாங்க பாருங்கள், வராகி அம்மா பண்ணும்போது எங்கிட்டே கேட்டுப்பாங்க, அம்மா குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, அப்போ எப்படி மாமிசம் உள்ளே வராமல் இருக்கிறது, கேக்கு எப்படி கொண்டுறது, வெளியில் ஷெட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா, வெளில ஷெட்டு வச்சு நாங்கள் கேக்கு வெட்டிக்கலாமா, அந்த மாதிரினா எனக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், வராகி அம்மாவுக்கு என்றைக்குமே மாமிசம் ஒத்துக்காது. எல்லோரும் மயான காளி அப்படி இப்படின்னா சொல்கிறாங்களே, கிடையாது. என்னோடய குழுவில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நான் வராகி அம்மாவை மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான்
பார்ப்பேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னை பின்பற்றி மகாலட்சுமியோட அம்சம் தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த அம்பாளுக்கு வந்து இந்த மாமிசம்லாம் ஒத்துக்காது. எவ்வளோ அதிசயம் பாருங்கள், இந்த ஒரு வருடமாக அவங்க யாருமே வீட்டுக்குள்ளே மாமிசம் வாங்கிட்டு வர பழக்கமே நின்று போய்விட்டது. அவங்களோட மனநிலையை மாறி இனிமேல்ட்டு நம்ம வெளியில் தான் சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கும் அவங்க 2 பிள்ளைகளுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து தான் சிறப்பு. ஏன்னா அவங்க வந்து கனடாவில் வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து பாருங்கள், வராகியம்மா உருவேற இந்த ஒரு வருட கால பூஜையில் அவங்க எல்லாருடைய மனமே மாறுபட்டது. சாத்வீக வழியில் அம்பாள் வந்து வராகியம்மா அவங்கள கொண்டு போயிட்டுருக்காங்கன்றத அந்த உணவுலேயே காட்டுறாங்க பாரு. இதுதான் வராகியம்மாவோட அதிசயம். அதில் பார்க்கும்போது இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இந்த அமாவாசை அன்னைக்கு அம்மா குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்து வைக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் இவங்களுக்கு வராகியம்மாவை காட்சி கொடுத்த அந்த அதிசய நிகழ்வை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்க. இதேமாதிரி தொடர்ச்சியாக இவங்களுடைய நிறைய பதிவுகளும் உங்களுக்கு நான் இந்த எபிசோடில் போடுறேன். அம்மா தினமும் இவங்களுக்கு விளக்கொலியில் காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் இவங்களுடைய பாக்கியம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, குளிர்சாதன பெட்டியில் எலுமிச்சம்பழம் எடுக்கும் பொழுது அந்த தேவகனியில் வராகி அம்மாவுடைய முகம் வந்து எவ்வளோ அழகாக காட்சி தெரியறது பாருங்கள். இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தம் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வம் உட்கார்றத நடமாடிட்டு இருக்கிறத அனுதினமும் உணர்ந்து பூஜிக்கிறவங்க தான் இந்த பாலசுதஸ்ரீ அம்மா. அவங்களுடைய பக்திக்கு பாருங்கள், அம்மா எதை தொட்டாலும் அதில் வராகி அம்மாவை காட்சி அளிக்கிறது. பாரதியார் பாடுவார்ல, எங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு பாரதியார் பாடுவார். அந்த மாதிரி பாலசுதஸ்ரீ அவங்களுக்கு எங்கே திரும்பினாலும் யாராக தெரிகிறாங்க அப்படின்னா வராகி அம்மாவாக தெரிகிற ஒரு அதிசயங்கள் அனுதினமும் கனடாவில் நடக்கிறது. பாலா, வராகி அம்மா பற்றி உங்களுடைய வாயால் புகழுங்க. அம்மா அம்மா பற்றி சொல்றதுக்கு என்னம்மா, நான் அம்மாவை எடுத்துக்கொண்டுட்டேன். அம்மா எங்கே விடுமா, ஏதாவது எனக்கு தண்டு சொல்லி சொன்னால் அவ நெச்சிட்டு எனக்கு அம்மா நீங்க இருக்கீங்க இல்லான்னு ஒன்று எனக்கு பெரிய மெல்ல மாதிரி நான் நம்பிக்கை வந்துடும். நிறைய எனக்கு ஹஸ்பண்ட் தான் நிறைய சொல்லி கொண்டிருப்பார், இது நடக்குது, அவர் எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல நடக்க போற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருப்பாரா. அது எனக்கு டவுன் ஆகி விட்டுரும். இப்ப அந்த பயம் ஒன்றுமே இல்லை. அம்மா நீங்க இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் காதல ஒரு காதல கேட்டு மற்ற காதல விட்டுருக்கிறேன். அந்த அளவுக்கு அம்மா எனக்கு இருக்கிறா. அதுக்கு மேல அம்மாவை நான் ரம்மியமா சொல்ல முடியும். இவங்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்களா, அதாவது நடக்க போகிற விஷயங்களில் அவங்க கணவர் முன்னாடியே சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு வன்மை கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு தாயாக வர்றாங்க இல்லையா, அவங்க மனசுக்குள்ளேயே புகுந்து எல்லார் மனசையும் செயல்படுத்துகிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், அன்றைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையோட பயணங்களில் கரடு முரடுகள் இருந்தாலும், நல்லது கெடுதல் இருந்தாலும், கோள்கள் கர்ம ரீதியாக இருந்தாலும் எதையும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம், நம்முடன் தெய்வம் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்தினுடைய வலிமை, அதுதான் அவங்க முதலே ஆரம்பித்தாங்க. பாலசுதஸ்ரீ அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வராகி அம்மா ஒரு வருடம் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு எது நடந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற வலிமை எங்களுக்கு கிடைத்திருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், வராகி அம்மா வலிமை தருவாங்க. பெண்களுக்கு அதீத சக்தி தேவை, வலிமை தேவை. வராகி அம்மானாலே வலிமை வராகி என்று சொல்வேன். அந்த வலிமையை தந்து தினமும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மேற்கொள்வது என்ற ஒரு அழகான ஒரு பாதையை காட்டுபவர் தான் வராகி அம்மா. கடல் கடந்தும் கனடா மாகாணத்தில் இருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தி செயல்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகளும் கல்வி அடிப்படையில், அவர்களுடைய கலை அடிப்படையில் ரொம்ப அமைதியாக அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னா, இவங்களுடைய மகள் வந்து அழகாக வராகி அம்மாவை வரைவாங்க. தெய்வீகமான படங்களை வரைகிற பழக்கம் உண்டு. அதில் வராகி அம்மாவுடைய படங்களும் அந்த குழந்தை வரைஞ்சிருக்காங்க. பாலா, நீங்களும் வரைவீங்க இல்லையா? எனக்கம்மா அவ்வளவு டீட்டெயிலா புதுசா வரைய மாட்டேன். கலரிங் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா மகள் வந்த வாக்கு இந்த கார்ட்டூன்கள் பார்த்ததால அம்மாவை அப்படியே தத்துருவமா அப்படியே குட்டி பொண்ணு மாதிரி தான் வரைவா. அவ தண்டை ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சட்டை போட்டு பாவாடை போட்டு அவ இங்க தன்னோட வார மாதிரி அவ கும்பிடுறது பாலாம்பியை தான் கும்பிடுவா வச்சு. ஆனால் அவக்கு இந்த வாரியம்மா முதல் பார்த்தபடியால அவாக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிட்டா அவளோட மைண்ட்ல. மகளுக்கு என்ன வயசு, பேர் என்ன பாலா? அவன் பேர் மெல்லிஷா. அவ இப்ப 7 வயது ஆகுது. அவாக்கு
என்ன வயசுமா? 7 வயதாதம்மா. பாருங்க, அந்த குழந்தை வந்து இவங்க வீட்டில் பாலாம்பிகா தான் முதல்ல வந்திருக்காங்க. நான் சொல்வேன்ல, லலிதா திரிபுர சுந்தரி வந்தால், பாலாம்பிகை வந்தால், கூடவே யார் வந்துடுவாங்க? வராகி அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க, நிறுத்திடுவாங்க. இந்த குழந்தை பாலாம்பிகையாய் இருக்கிற 7 வயது பெண். அவள் வரைகின்றதும் பாலாம்பிகை. ஆனால் இவங்க இல்லத்தில் தினமும் வராகி அம்மா விளக்கிலே அதிசயம் திகழ திகழ செயல்பட அந்த குழந்தை வராகியம்மாவோட அதீத பக்தி வந்து அந்த வராகியம்மா பற்றியும் வரைய ஆரம்பித்து தத்ரூபமாக அந்த அம்மாவுக்கு அழகாக பாவாடை போட்டு சட்டை போட்டு இவங்க எப்படி பாலா எப்படி அம்பாள் விக்கிரகத்துக்கு எப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை பாலாம்பிகா பக்தியாக இருக்கிற குழந்தை இப்போது சமீப காலமாக வராகியம்மாவை வரைந்து அந்த வரைகின்ற அந்த படத்திலேயே அம்மாவுக்கு வேண்டிய அத்தனை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பாகியத்தை கிடச்சிருக்கு. அவ்வளோ ஆசை. ஏன்னா தினமும் வீட்டுக்குள்ளே வந்து கனடாவில் பாலசுதர்ஷினி வீட்டில் அம்மா அற்புதம் நிகழ்த்துறாங்களே, அது என்னே ஒரு மகிமை அவங்களுடைய விஷயங்கள் பாருங்கள். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கடவுளை எதை தேடி கும்பிட்றாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே கடவுளை கும்பிடணும், அந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்துடும், உடனே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டே போகணும் அப்படின்ற மேம்போக்கான வகையில் தான் பக்தி போயிட்டுருக்கு. ஆனால் வராகி அம்மா வந்ததுலேருந்து ஒவ்வொருடைய எண்ணத்திலையும் மனத்திலையும் வாழ்க்கையோட அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எப்போதுமே நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை பிரார்த்தனைன்றது. நம்மளுடைய சுற்றும் சூழமும் நம்மளுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமும் நம்மளுடைய செல்வ நிலை எல்லாரும் இருந்தால் தான் நிம்மதியாக தெய்வத்தை வழிபட முடியும். இருந்தாலும் குறிப்பிட்ட நம்மளுடைய சுய தேவைக்காக வழிபடுவதை காட்டிலும் தெய்வம்ன்றது பிரபஞ்ச சக்தி நிறைந்தவங்க, அதீத சக்தி இருக்கவங்க. அவங்க நமக்கு கிடைக்கிறதே பெரும் பாக்கியம். அந்த கடவுள்ன்றவங்க நம்மளை தேடி வந்துட்டாலே நம்மளுக்கிட்ட இருக்க எல்லா கஷ்டங்களும் தானாக விலகிடும். எல்லாரும் கஷ்டங்கள் விலகுவதற்காக கடவுளை கும்பிடுகிறாங்க. நான் என்ன சொல்வேன், கடவுளை முதல்ல உள்வாங்கி கொள்ளுங்கள். கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்துட்டாலே உங்களை சுற்றி கடவுளுடைய அதிர்வலைகள் இருந்தாலே போதும். கர்மாவிலேருந்து வர கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். இவங்க 24 மணி நேரம் சதா சர்வ காலமும் வராகி அம்மாவோடைய நினைவாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன பாலா, கரெக்டு தானே? அதுதானே அம்மா, எனக்கு வேற எல்லா பிரச்சனைக்கும் அவதான தீர்வா இருக்கிற அவதான் நான் யோசிக்கணும். பார்த்திங்கன்னா அவங்கள முழு சரணாகதி இவங்க அடைஞ்சிட்டாங்க. அந்த சரணாகதி தத்துவத்தை அடைய அவங்களையே அறியாமல் அவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. வராகியம்மா நான் இருக்கேன்றதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் விளக்கினுடைய தீப ஒளியிலே காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அதிசயம், அற்புதம் தினமும் இவங்களுடைய வாழ்க்கையில் அம்மா அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். கடவுளை நம்புங்க, வராகி அம்மாவை நம்புங்க, வலிமை தருவாங்க. ஒவ்வொரு பெண்களும் வராகி அம்மாவை கையில் வச்சுட்டாலே போதும், அதாவது மனதிலும் கையிலையும் நிறுத்தி விட்டாலே போதும். அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி வராகி அம்மா லலிதா பரமேஸ்வரிக்கு ராஜராஜேஸ்வரிக்கு தேரோட்டியாக சக்கரத்தை எடுத்துக்கிறாங்களோ அதே போல் வராகி அம்மா நம்மளோட பக்தியில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தேரை வராகி அம்மா நடத்துவாங்கன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யார்? இந்த பாலசுதர்ஷினி கனடாவில் இருக்கவங்க. கரெக்டு தானே பாலா? ரொம்ப ரொம்ப கரெக்டுமா. அவன் இங்க வரையும் வந்திருக்கான்டா, எங்கேயும் போவாள்ல. ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னா உலகில் இருக்க எல்லாரும் கூப்பிட்டாலும் வருவாங்க. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வராகி அம்மா பெண்களுக்கு வலிமை வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவாங்க. மகாலட்சுமி அம்சமாக தான் நான் கும்பிட்றேன், மயான காளியாக நான் கும்பிட்றது கிடையாது. என் குழுவில் இருக்க இவங்க எல்லாருமே ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் என்னை பின்பற்றி வராகி அம்மாவை அம்பிகையுடைய ஸ்வரூபமாக தான் இல்லத்தில் வைத்து வணங்கி கொண்டு வருகிறார்கள். தைரியமாக வராகி அம்மா பெண்கள் கும்பிடுங்க, கண்டிப்பாங்க உங்களோட வாழ்க்கைகள் அதிசயம் பல நிகழ்த்துவார்கள். ஜெய் வராகி. ஓம் சக்தி. ஜெய் வராகி.